ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எப்படா இந்த சேனல்ல சீரிஸ் வரும்னு நீங்க என்கிட்ட கேட்டு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அந்த வெயிட்டிங்க்கு ஒத்தாவற மாதிரியான ஒரு தரமான சீரிஸை தாங்க இன்னையில இருந்து பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னால பண்ணியிருக்க மவுஸ், மெமரிஸ்ட், குயின் மேண்டிஸ், டனல் அந்த 4 சீரிஸோட முழு வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். படுபாவி பசங்க குயின் மேண்டிஸ் மேல தான் கண்ணை வச்சு இந்த சேனல்ல போட்ட 8 எபிசோடையும் மொத்தமா தூக்கிட்டானுங்க. பட் நல்ல வேலையா அந்த 8 எபிசோடையும் சேர்த்து முழு வீடியோவா ரெடி பண்ணி மெயின் சேனல்ல போட்டோம்ல, அது இன்னும் கரிகாலம் கட்டின கல்லணை மாதிரி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து 4 சீரிஸோட முழு வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே நல்ல சீரிஸ், வேணுன்றவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அந்த 4 சீரிஸையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போற சீரிஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல, பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, அந்த 4ல எதையாவது ஒன்று எடுத்து ஒரு தராசுல வச்சுட்டு இன்னொரு தராசுல இந்த சீரிஸை வச்சீங்கன்னா ரெண்டுமே ஈவனா தாங்க இருக்கும். அப்ப இதுவும் ஒரு தரமான சீரிஸ் தானே. சீரிஸோட கதையை கேட்டீங்கன்னா, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வாழ்க்கையில பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு இப்ப இன்ஸ்பெக்டர் வேலையெல்லாம் விட்டாங்க. ஏதோ கடமைக்குன்னு குப்பை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. லைஃப் தாங்க அப்படி. பட் பிரெயின் நைஃபை விட ஷார்ப்பான ஒண்ணு. வெறித்தனமான மூளை, வேற லெவல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஒரு ஆளோட நடைமுறை பாவனையை பார்த்தாலே அவங்களுக்குள்ள என்னென்ன மர்மங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு கணிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கேரக்டர். இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி மூலியமா இவங்கள்ட்ட பிரைவேட்டா வந்து சேர அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம். இன்வெஸ்டிகேட் பண்ண போனா, அதாவது மிஸ்ஸிங் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போனா அதுல என்னெல்லாம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு மிரட்டி நம்மளை எப்படியெல்லாம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாங்கன்றதாங்க சீரிஸோட கதை. அப்படி நம்ம ஆரம்பிக்க போற சீரிஸோட பேரு இன்ஸ்பெக்டர் கு. 2021 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸ். வாங்களேன், இந்த ஜேர்னியோட முதல் கட்ட டோரான ஃபர்ஸ்ட் எபிசோட் டோரை திறந்து உள்ள போயிட்டு வந்துருவோம். மங்களகரமான மஞ்சள் இல்லைனாலும் மதிமயக்கிறவங்க ஆசீர்வாதத்தோட 1வது எபிசோடுக்குள்ள என்ட்ரியை போட ஒரு ஹை ஸ்கூலுங்க. ஸ்கூல்லாம் முடிஞ்சிடுச்சு, பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் ஒரே ஒரு ஸ்கூல் பொண்ணு மட்டும் கெமிஸ்ட்ரி லேப்ல உட்காந்து மரப்பெட்டியெல்லாம் அறுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அங்க 2-3 பூனைக்குட்டிகளும் சுத்திட்டு இருக்கு. ஸ்கூல் பொண்ணு அதுங்கள்ட்ட கொஞ்சிக்கிட்டே அவ வேலையை பார்த்துட்டு இருக்காளா. அங்க சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஒரு வீட்டை காட்ட, அதை வீடுன்னு சொல்றதை விட கார்பேஜ் கவர்னு சொன்னாதாங்க கரெக்டா இருக்கும். கார்பேஜ் கவருக்குள்ள எவ்வளவு குப்பை இருக்குமோ அதை விட அதிக அதிக அதிகமான குப்பை வீடு முழுக்க ரொம்பி கிடக்கு. ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாம குப்பைகளுக்கு நடுவுல உட்காந்து மிக தீவிரமா கம்ப்யூட்டர்ல கேம் விளையாண்டுட்டு இருக்க படத்தோட ஹீரோயின். அவங்கள காட்டிட்டு இந்த பக்கம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்தா அங்க வேலை செய்யற ஒரு லேடி ஏஜென்ட். அவங்களுக்கும் இதே கம்பெனில ஒர்க் பண்ற இன்னொருத்தவனுக்கு நடுவுல வேலை போட்டீங்க. அவன் நிறைய இன்சூரன்ஸ் கேஸ கம்பெனிக்கு சாதகமா சால்வ் பண்ணி கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிட்டான். லேடி ஏஜென்ட்டுக்கு அது குடுத்து வைக்கலையா. இன்னும் எங்க ஆரம்பிச்சாங்களோ அதை விட்டு 1/2 இன்ச்சு கூட நவர முடியாம ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சோ ஏஜென்ட் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, என்னடா தம்பி இப்படியே போயிட்டு இருந்தா நம்மள கொட்டி கொட்டியே பூமிக்குள்ள அனுப்பி விட்டுருவானுங்கடா. கேஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, சால்வ் பண்ணி ப்ரமோஷன் வாங்கணுமா வேணாமா, கொஞ்சமாச்சும் வேலை செய்யாண்டா அப்படின்னு அவனை பூச்சி கத்துனதும் நம்ம என்னங்க பண்ண முடியும். நம்ம சிறு ஆம வேகத்துல இருக்கோம், மீதி பேரெல்லாம் சீட்டா வேகத்துல இருக்கானுங்க. கேஸ் வந்ததும் டக்கு டக்குன்னு தூக்கிடுறானுங்க. இப்போதைக்கு கம்பெனில இருக்கிறது ஒரு கேஸ் தான். அந்த கேஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் 2 கோடி. அமௌண்ட் பெருசா இருந்தாலும் கேஸ்ல ஏதாச்சும் சிக்கல் இருந்தா தானே கம்பெனிக்கு ஃபேவரா அந்த கேஸை முடிச்சு கொடுத்து நம்ம ப்ரமோஷன் வாங்க முடியும். அப்படி எதுவும் இல்ல. சோ எப்படியும் இந்த கேஸ் எடுத்தாலும் நம்ம மொக்க தான் வாங்குவோம். வேணாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். டேய் உள்ளூர் உதவாக்கற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ இந்த கம்பெனில வேலைக்கு சேர வரும்போது உன்னை வேலைக்கு சேர்க்க கூடாதுன்னு யாரோ என்னென்னமோ பண்ணாங்க. பட் நான் தான் உன் ஃபைலை பார்த்து நீ ஆல்ரெடி போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்க, அது கிடைக்கலன்றதுனால இங்க வந்திருக்க. சோ உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும்னு நம்பி சிபாரிசு பண்ணி சேர்த்தண்டா. இப்போ உன்னை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அது முடியாது நடக்காதுன்னு அபசகுணமாவே பேசுறியடா. முடிய கட்டி மலையை எழுப்போம், வந்தா மலை போனா முடி அப்படின்னு ஏஜென்ட் இந்த கேஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருந்ததும் எல்லாம் சரிதாங்க. ஆனா நீங்க நான் 2 பேர் மட்டும் சேர்ந்து எப்படி கேஸ்ல உள்குத்து இருக்கான்னு விசாரிக்க முடியும். அது ஆவாதேன்னு அசிஸ்டன்ட் சொன்னா அடுத்த சீன்ல ஏஜென்ட்டும் அசிஸ்டன்ட்டும் போய் நிக்கிறது ஹீரோயின் வீட்டுக்கு. ஹீரோயின் தான் அப்ப நம்ம பார்க்கும்போதே கேம் விளையாடுறதுல மும்பரமா இருந்தால இன்னமும் அதை தான் பண்ணிட்டு இருக்கா. எப்பவுமே அதை தான் பண்ணிட்டு இருப்பா. அவளை டைவர்ட் பண்ண ஒரே ஆப்ஷன் கரண்ட கட் பண்றது தான். சோ ஏஜென்ட் ஃபீஸ புடிங்க விட, நீ தானே அதை பண்ண, என்ன மாதிரி கேம் போயிட்டு இருந்துச்சு, அதுல மண்ணள்ளி போட்டல்ல, இறி இன்னைக்கு உன் மண்டைய வச்சு மாவளுக்கு வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சரக்கு பாட்டிலோட வந்து ஏஜென்ட் மண்டைய பொலக்க போறா. அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஏஜென்ட் ஹீரோயினை ஷோல்டர்ல தூக்கி போட்டுக்கிட்டு தர 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 தரன்னு இழுத்துட்டு போக, இதுக்கப்புறம் ஹீரோயினும் ஏஜென்ட்டும் போறது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இன்னமும் ஹீரோயினுக்கு போதை தெரியல. டேபிள்ல சொருவன மாதிரியே தான் இருக்கா. ஏமா ஏய் உன்னை எதுக்கு கூட்டணும் வந்தேன், கும்பகர்ணம் மாதிரி இப்படி தூங்கினே இருந்தா எப்படிமா, ஒரு சின்ன வேலைமா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஏஜென்ட் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை எழுப்புனதும் ஹீரோயின் எதிரில் இருக்க ஏஜென்ட் சொல்றதை கவனிப்பான்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல சுட சுட ஆவி பறக்க பறக்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்துக்கு செத்தவளா இருப்பா போல அந்த சாப்பாடையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க ரொம்ப நேரமாங்க
என்னங்க ஒரு மூட்டை பூச்சி ஹீரோயினை கிருதா வச்ச கிருமி நினைச்சிட்டு இருக்கு. ஹீரோயினை சுத்தியே வட்டம் போட்டுட்டு இருக்கா. அது எதையும் ஹீரோயின் கண்டுக்கல. ஏஜென்ட்டும் ஹீரோயினை விடல. ஹீரோயின் கவனிக்கிறாளோ இல்லையோ நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவோன்னு. அம்மாடி, இந்த மாதிரி ஒரு ஊர்ல 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளு அந்த ஊர்ல ஒரு கெமிஸ்ட்ரி பிளான்ல ஒர்க் பண்றாரு. ரீசெண்டா அவரை காணோம். என் புருஷனை காணோம்னு அவங்க மனைவி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. இவங்க அந்த ஏரியாவை சார்ந்தவங்க இல்ல. வெளியே இருந்து இந்த ஏரியாவுக்கு வீடு வாங்கிட்டு வந்திருந்தாலும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ இவங்கள மாதிரி ஒரு லைலா மஜ்னுவை பார்க்கவே முடியாது. 2 பேரும் பயங்கர காதலோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. அதான் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையா? சோ உன்னை பார்க்க வந்தேன்னு ஏஜென்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் ஆர்டர் பண்ண பீர் வந்துருச்சு. கண்ணை திறக்காம அதை வாயில வச்சு ஒரே கல்ப்புல முட்டை முட்டை குடிச்சிட்டு கண்ணை திறக்கிறப்ப தாங்க அது வரைக்கும் ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிருந்த சார்ஜ் எல்லாம் திரும்ப மின்னல் வேகத்துல ஃபுல் ஆகுது. ஆளே எனர்ஜி ஆயிட்டா. தலையை சுத்தி வட்டம் போட்டுட்டு இருந்த பூச்சிய கபார்னு ஒரே புடியா பிடிச்சு. என்ன சொல்ல வர இப்போ? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு வெளியால் சொன்னா அதை அப்படியே நம்பிட முடியுமா? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். வெளிய மக்களை ஏமாத்த சீன் கூட போடலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, ஆனா உனக்கு சந்தேகப்படுறதுதான் வேலை. எனக்கு இந்த கேஸ்ல சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல. கணவன் மனைவி பொண்ணு 3 பேரும் அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உண்டுன்னு குதூகலமா இருந்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அப்பப்போ சர்ச்சுக்கு போயிட்டு அவ்வளோ அமைதியா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் பொலைட்டா நடந்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அப்புறம் கணவன் வாரம் ஒரு தடவை மலைக்கு மேல ஹைக்கிங் போறது வழக்கம். அவர் காணாம போன அன்னைக்கும் அப்படிதான். எப்பவும் போலதான் கிளம்பி இருக்காரு. போனவரை காணோம். புருஷனை காணோன்னு மனைவி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? பல நாள் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் அவர் எந்த மலைக்கு ஹைக்கிங் போனாரோ அங்க அவரோட ரத்தம், அவர் போட்டிருந்த கால் ஷூ, ட்ரெஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆளை காணோம். நடந்ததை வச்சு பார்த்தா அவர் உயிர் பழிச்சிருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லி செத்துட்டதா போலீஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தா வீடு வாங்குறதுக்காக பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. மிச்சபடி தனிப்பட்ட விதமா கூட வேற யார்கிட்டையும் தனியா காசு எதையும் கடனா வாங்கல. அந்த ஃபேமிலியோட பண பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட தான் செலவு அதிகமாகும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு டயபெட்டிக்ஸ். இதை தாண்டி புருஷன் செத்துட்டான்னு போலீஸே அனௌன்ஸ் பண்ணாலும் அதை நம்பாத மனைவி இன்னமும் நம்ம புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு நம்பி தெரு தெருவா என் புருஷனை காணோம், யாராச்சும் பார்த்தா தகவல் கொடுங்கன்னு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு லேடி ஏஜென்ட்டுக்கு என்ன கதெல்லாம் தெரியுமோ அதை ஹீரோயின்ட்ட சொல்ல, ஏமா இதோட நிறுத்திட்டா? முக்கியமான விஷயத்த நீ இன்னும் சொல்லவே இல்லையே. இந்த கேஸை எதுக்காக என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உனக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த நோக்கத்தை நோக்கு. இப்போ நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி காணாம போனவன் சாகாம அவன் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு உண்டுன்னு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வரணும். அதான என்ன? அப்படி அவன் தற்கொலை பண்ணிட்டான்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டா உங்க கம்பெனி சார்பா கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்க வேண்டியது இல்ல. கம்பெனி காசை காப்பாத்திட்டேன்னு உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதான அவன் திட்டம் அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறா. ஹலோ நான் ஒன்னும் இது சூசைட் தான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டெல்லாம் உங்ககிட்ட வரல. அப்படி இருக்குமான்னு பார்க்க சொல்லதான் வந்தேன். எனக்கே நம்பிக்கை இல்லம்மா. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கப்புள்ஸ் அதுல ஏன் ஒருத்தவங்க திடீர்னு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு லேடி ஏஜென்ட் இதை சொன்னா பாருங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் மூஞ்சில திடீர்னு ஒரு சர்க்கிளுங்க. ஹீரோயின் பாஸ்ட்ல இந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்றத போக போக பார்ப்போம். எப்படியோ லேடி ஏஜென்ட் எவ்வளவு சொன்னாலும் இது ஆவாதுமா, என்னாலாம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, ஆளை விடு, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் ஏஜென்ட் 2 பேரும் சேர்ந்துதான் ஹீரோயினோட பிளாட்டுக்கு வராங்க. பல நாளா வீட்டுக்குள்ளேயே படையப்பா நீலாம்பரி மாதிரி இருந்ததுல வீட்டு பாஸ்வேர்டு கூட மறந்து போச்சு ஹீரோயினுக்கு. ஏஜென்ட் தான் பாஸ்வேர்டை போட்டு உள்ள போறா. சத்தியமாங்க அது ஹீரோயின் வீடுன்னு அவளும் நம்பல, பாக்குற நம்மளும் நம்ப முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை பார்க்கும்போது எவ்வளவு குப்பையா இருந்துச்சு. இப்ப கோவில் மாதிரி சுத்தபத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஹீரோயின் கேம் விளையாட ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. புத்தம் புது பிராண்ட் நியூ கம்ப்யூட்டரையும் ஹீரோயினை உசார் பண்ண ஏஜென்ட் அசிஸ்டன்ட் மூலியமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அவ்வளவுதான். சிஸ்டமை பார்த்ததும் ஹீரோயின் மட்டையா மடங்கிட்டா. நாளையில இருந்து விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன ஹீரோயினுக்கு கார் ஓட்ட தெரியாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ அதான் என் அசிஸ்டன்ட் இருக்கானேமா, அவனை கூட வச்சுக்கோ, அவன் உனக்கு டிரைவரா இருக்க போறான்னு ஏஜென்ட் சொல்றா. யார் இவனா? ஆள் நல்லா பவுடர் போட்ட பாண்டா கரடி மாதிரி இருந்துகிட்டு மூஞ்ச பார்த்தாலே தான் தெரியுது இவன் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணான்ல, அங்க சேர்த்துக்காம காது மேலே 4 குத்து அனுப்பி விட்டாங்கல்ல அப்படின்னு இப்பதாங்க ஹீரோயின் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. பார்த்ததுமே அவன் யாரு என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தான்றத புட்டு புட்டு வைக்க, எல்லாத்துக்கும் மேல அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாத ஆள் கூட எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட தான் வேலை செய்வேன், அவனையும் நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு அப்ப புடிச்சு ஹீரோயின் கேம் விளையாண்டுட்டு இருக்கால. அது ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கேம், எல்லாரும் சேர்ந்து கும்பலா தானே விளையாடுவாங்க. எனக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, யாராச்சும் இருக்கீங்களான்னு ஹீரோயின் மெசேஜ் மூலியமாகவே கேட்டதும் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஒருத்தன் லைனுக்கு வரான். ஹைலைட் என்னன்னா அசிஸ்டன்ட் ஏஜென்ட் கூட பல நாளா டிராவல் பண்ணவன், அவன் நல்லவமா வச்சுக்கோமா நான் கேரண்டின்னு ஏஜென்ட் சொல்லியும் கேட்காத ஹீரோயின் இப்போ ஒருத்தவனை கூப்பிட்டுருக்கான்ல, அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, அவனை நம்புறா. நல்லா இருக்குடி உங்க சட்டம் அப்படின்னு மறுநாளே அந்த பையன் வந்ததும் ஏஜென்ட் அவனை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்றா. நம்ம இந்த பையன் பேரை டிரைவர் தம்பினே வச்சுப்போமா
தெரியுமா? பாவம் டிரைவர் தம்பியால பேச முடியாது. அவன் எது பேசுறனாலும் அதை போன்ல டெக்ஸ்டா போட்டு போன்லயே ஆடியோவா கேட்க வைப்பான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹீரோயின் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்ல. சோ நான் தான் அவன் இவன் வந்து சொன்னா அதை உடனே நம்பிட முடியாது இல்ல. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டதும் இவன் ஹீரோயின் இன்னும் சில பேர்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறப்போ கேம்ல என்னெல்லாம் ஆச்சோ ஒரு முக்கியமான தகவலை சொல்ல, ரைட்டு அப்ப இவனே தான் அவன், தாராளமா இவனை நம்பலான்னு ஹீரோயின் டிரைவர் தம்பி 2 பேருங்க கணவன் எந்த ஊர்ல காணாம போனானோ அங்க காடியை விடுறாங்க. சேம் டைம் நம்ம எபிசோட ஆரம்பத்திலேயே ஸ்கூல் பொண்ணு ஒருத்தையே பார்த்துருந்தோம்ல, அதே ஹை ஸ்கூல்ல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய இன்னொரு 4 பொண்ணுங்க ஒரு ரூமுக்குள்ள வராங்க. அங்க புதுசா ஒரு பாக்ஸும் வைக்கப்பட்டிருக்கு. என்ன இந்த பாக்ஸ் பார்க்கவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பொண்ணுங்க போய் அந்த பாக்ஸுக்கு மேல இருக்க ஒரு பட்டன் அழுத்தினா மண்டை ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணோட தலை மட்டும் வெளியே தெரியுது. பார்த்தா நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஸ்கூல் பொண்ணே இவதான். அப்ப கூட என்னமோ பண்ணிட்டு இருந்தாலே. இந்த பாக்ஸை தாங்க அவ்வளவு நேரமா போட்டு உருட்டிட்டு இருந்திருக்கா. பூனைக்குட்டிங்களும் பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. இந்த 5 பொண்ணுங்க தான் பூனைக்குட்டிங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து செல்லமா வளர்த்துட்டு இருக்கவங்க. சோ பொண்ணுங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ள இவங்க வாத்தியார் வரா போல. அதோட சீனை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோயின் டிரைவர் தம்பி கிட்ட வந்தா, காணாம போனால கணவன் அவன் வீட்டுல ஆள் யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்திருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே போஸ்ட் பாக்ஸ்ல வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. டிரைவர் தம்பி கிட்ட சொல்லி அதை திருடிட்டு வான்றா. அவனு திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் எல்லா லெட்டரையும் பிரிச்சு படிச்சுட்டா லெட்டரை காணோன்னு வீட்டுல இருக்க மனைவிக்கு டவுட் ஆயிடும். ஒரு லெட்டரை மட்டும் பிரிச்சு படிச்சா சரி ஒன்னு எங்கேயோ காணாம போயிடுச்சு அப்படின்னு அவளே மனசை தேத்திப்பால. சோ ஹீரோயின் ஒரு லெட்டரை மட்டும் பிரிச்சு படிச்சுட்டு மீதி எல்லாம் எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே போய் வையன்றா. 2வது, மனைவி எந்த கடையில வேலை செய்யறாளோ அவ ஒரு கடையில கேஷியரா இருக்கா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. அங்க போய் ஒளிஞ்சு நின்று வேவு பார்க்கும்போது கடையில 4-5 கவுண்டர் இருந்தாலும் மனைவியோட கவுண்டர் மட்டும் தாங்க எனி டைம் ஃபுல்லாவே இருக்கு. என்ன அவ்வளோ நல்லவளா அவ, எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு அன்பா பேசுறான்னு சொல்லியா அவ கவுண்டரோட கியூ மட்டும் இவ்வளவு பெருசா நிக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு டவுட். ஏன் ஹீரோயின் கூட இருக்க டிரைவர் தம்பி நானா இருந்தாலும் அவங்க கவுண்டரோட கியூல தாங்க போய் நிப்பேன், எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுதுன்னு அவனே சர்டிபிகேட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வேலையை முடிச்ச மனைவி அவ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறா. இன்னமும் அவ கணவன் என்ன காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே பழைய கார் தான் யூஸ் பண்றா. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்த்தாங்க. ஃபேமிலியோட மெயின்டெனன்ஸ் செலவையும் பார்த்துக்கிட்டு குழந்தையோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்ட முடியும். இப்ப மனைவி ஒருத்தி மட்டும் தானே வேலை பார்க்கறா, குடும்பத்தையும் பார்க்கணும், பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டணும். சோ புருஷன் செத்துட்டான்னு போலீஸ் சொன்னதுனால அது மூலியமா வரக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டா இவ வாழ்க்கை செழிப்பாயிடும்ல அப்படின்னு டிரைவர் தம்பி கிட்ட கேட்ட ஹீரோயின், சரி எதுவா இருந்தாலும் அதை பார்க்க தானே நம்ம வந்திருக்கோம், பாத்துக்கலாம், அதுக்கு முன்னால நான் கேட்டதுன்னு எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இதுக்கப்புறம் காருக்குள்ள உட்காந்த ஹீரோயின் கலர்ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே இந்த ஊரோட லோக்கல் ஆள் ஒருத்தவங்கிட்ட ரியல் எஸ்டேட்டுக்காக அவன் இந்த ஊருக்கு வந்திருக்க மாதிரியும் ப்ராப்பர்ட்டி ஒன்ன வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரியும் பேச்ச போட்டதும் அந்த ஏரியா எலி குஞ்சு ஹீரோயின் எதுக்கு அட்டி போடுறான்னு தெரியாம, ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், உங்களுக்கு எங்க இடம் வேணும் எப்படி இடம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சீனா போடுறான். இல்லங்க இடம் வாங்கலாம் தான் வந்தேன், ஆனா வர வழியில ஒன்னு கேள்விப்பட்டனே, இந்த ஏரியால ஒரு கணவன் திடீர்னு மிஸ் ஆயிட்டாராமே, அதான் இடம் வாங்கறத நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் போட்டு வாங்க. சாச்சா அவங்களுக்கு நடந்தது அநியாயம் மேடம், ஆல்ரெடி அவங்க பொண்ணுக்கு டயபெட்டிக்ஸ் வந்ததுனால ரொம்ப கஷ்டம், இதுல கணவன் ஹைக்கிங் போறேன்னு சொல்லி தெரியாம எங்கேயோ தவறு விழுந்ததுனால தான் அப்படி ஆயிட்டு இருக்கு, மிச்சப்படி நீங்க எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு லோக்கல் ஆள் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். சார் நீங்களே சொல்றீங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுன்னு, ஒருவேளை பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அப்பாவான கணவன் தான் உயிரை தானே எடுத்துக்கணும்னு தற்கொலை பண்ணியிருந்தாருன்னா நடந்திருக்க வாய்ப்பு உண்டு இல்ல இப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் அங்க தற்கொலைலாம் பண்ணிக்க போறான், பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பொண்ணை தேத்திடலான்னு அவன் உறுதியா தானே இருந்தான். அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சான். அங்க வேலை செஞ்ச சில பேர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னதும் வேலைக்கு ஆள் பத்தாம போயிடுச்சு. சோ இதுக்கு முன்னால அங்க யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து சம்பளத்தையும் அதிகமா கொடுத்தாங்க. பணம் அதிகமா சம்பாதிக்கும் போது அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், வாய்ப்பில்லைன்னு லோக்கல் ஆள் சொன்னாலும் யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குங்க தெரியும், நீங்க கூட என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கிறாளா. உடனே பக்கத்துல இருந்த வேற லோக்கல் ஆள் ஒருத்தவன், அந்த குடுப்பனை அவனுக்கு கொடுத்து வைக்கலையே, பைபிளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க, அதான் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான், மூஞ்ச பார்த்தாலே தெரியல அப்படின்னு இவனா வாண்டடா டாபிக் உள்ள வரானா. சரி நீ வான அடுத்து இவனை பிடிச்ச ஹீரோயின், ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்களாம் சிட்டி லைஃப் வேணும்னு வேலையை விட்டு போயிருப்பாங்களோ அதனாலதான் ஃபேக்டரியில ஆளுங்க பத்தாம போயிடுச்சோ அந்த கேள்வியை கேக்குறா. நல்லா சொன்ன போமா அப்படின்னு லோக்கல் ஆள் கொடுக்க போற ட்விஸ்டை கேளுங்க. கணவன் ஒர்க் பண்ணா அதே ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில பேர் கடந்த 2 வருஷத்துல அடுத்தடுத்து செத்து போயிருக்காங்க. சரி இவங்க எல்லாம் ஒர்க் பண்றது ஒரு கெமிக்கல்
ஃபேக்டரியில அங்க இருந்து எதுவும் விஷவாயு தாக்கி கொடிய வியாதி மூலியமா செத்து போயிருப்பாங்களோன்னு ஹீரோயின் யோசிச்சா இல்ல. லோக்கல் ஆளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தவர் இறந்து போனது கார் ஆக்சிடென்ட்ல, இன்னொருத்தவர் இறந்து போனது ஹார்ட் அட்டாக்ல, மூணாவதா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு டவுட். அது இவருக்கு கன்ஃபார்மா தெரியலையா? முதல் 2 சாவு நடந்ததுனாலதான் கணவன் காணாம போனதும் அவன் செத்துதான் போயிருப்பான்னு மக்களும் போலீஸும் முடிவே எடுத்தாங்க. அத 2வது லோக்கல் ஆள் சொன்னதாங்க. எப்பட்றா ஒரே ஃபேக்டரியில ஒர்க் பண்றவனுங்க அடுத்தடுத்து சாக முடியும்? என்னமோ ஒன்னு இடியுதே அப்படின்னு ஹீரோயின் மூக்கு ஃபேக்டரி மேல குறி வைக்குது. அடுத்து கணவன் மனைவி அடிக்கடி ஒரு சர்ச்சுக்கு போவாங்கல்ல, அங்க போய் மக்கள் முன்னிலையில சும்மா டொனேஷன் அதிகமா கொடுக்கற மாதிரி ஆக்டிங்க போட்ட ஹீரோயின் அப்புறம் டிரைவர் தம்பி கிட்ட சொல்லி அதை யாருக்கும் தெரியாம போட்ட பணத்தை எடுத்துட்டா. மீட்டிங்ல மும்பரமா கலந்துகிட்டு மீட்டிங் முடிஞ்சதுங்க இந்த சர்ச்சோட நோட்டீஸ் போர்டுல சில குழந்தைகள் அவங்களுக்கு என்னெல்லாம் வருமோ அதை டிராயிங்கா வரைஞ்சி அவங்களுக்கு தோன்றதை எழுதி வச்சிருக்காங்க. இதுல கணவன் மனைவியோட பொண்ணும் வரைஞ்சி எழுதின சில நோட்ஸ் இருக்கு. அது ஒன்னொன்னையா படிச்சிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா மனைவி ஹீரோயின் வந்து அறிமுகமாகறாளா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அவளை தூக்கணும்னா அவளுக்கு விருப்பமான பேர் எதையாச்சும் சொன்னாதான் அவன் நம்ம கிட்ட அட்டாச் ஆவான்னு அவங்க பொண்ணு எழுதின நோட்ஸ் எல்லாம் ஹீரோயின் படிச்சால, அதுலயே அந்த பொண்ணோட பேரும் இருக்கு. அதான் என் பேருன்னு ஹீரோயின் ஒரே போடா போட்டதும் மனைவியும் நம்பிட்டா, வலையில விழுந்துட்டா. இன்னொரு பக்கம் ஃபேக்டரியில சந்தேகப்படுற மாதிரி நடந்த சாவுகளை பத்தி ஹீரோயின் லேடி ஏஜென்ட் கிட்ட என்கொயரி பண்ண சொல்லிருப்பா. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்த அசிஸ்டன்ட், ஏங்க மத்த சாவுக்கும் கணவன் காணாம போன நம்ம கேஸுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க சொல்றாங்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ ஹீரோயினை பத்தி கேள்விப்பட்ட ரூமரெல்லாம் பார்த்தா அவங்கள நம்பவே தோண மாட்டேங்குதுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒரு கதையை அவுத்து விடுறான். என்னன்னா ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட்னு ஒருத்தவன் இருந்திருக்கான். அந்த ஹஸ்பண்டை ஹீரோயினே கொன்னுட்டதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல. அவரை ஹீரோயின் தான் கொன்னதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க. அங்க சீனை கட் பண்ணாங்க. மனைவி அறிமுகமானதும் ஹீரோயின் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கா. இறந்து போனா அவ கணவனையே மைய புள்ளியா வச்சு, என் புருஷனும் இப்படிதாம்மா ஒரு நாள் செத்து போயிட்டாரு, ஆனா அவரோட இன்சூரன்ஸ் காசை கொடுக்க கூடாதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்ந்து அவர் தற்கொலை தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ண என்ன எப்படியெல்லாம் பாடாப்படுத்தினானுங்க தெரியுமா? ஆனா அவனுங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என் புருஷன் எனக்காக சேர்த்து வச்ச பணம் அது. எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக அந்த பணத்தை வாங்க வேணாவா? சோ நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, நான் அசராம அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு தெளிவா இருந்தம்மா நானு. நீயும் அப்படிதான் இருக்கணும், அப்பதான் ஒன்னாலையும் அந்த பணத்தை வாங்க முடியும். இன்சூரன்ஸ் ஆளுங்க என்னதான் உங்ககிட்ட வளைச்சு நெளிச்சு கேள்வி கேட்டாலும் காணாம போறதுக்கு முன்னால என் புருஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு இல்ல வித்தியாசமா நடந்துகிட்டாருன்னு எதையாவது சொல்லிட்ட பணம் ஓகையா பார்த்து இருந்துக்கோமா. இதை தவிர நீ என்கிட்ட வேற எதையாச்சும் சொல்ல நினைக்கிறியா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, கேட்க நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அவ கைய பிடிச்சு ஆதரவு கொடுக்கற மாதிரி என்னத்தையாச்சும் வாங்கிடலான்னு ட்ரை பண்றா. பதிலுக்கு மனைவியோ, நான் இப்பவும் சொல்றேங்க, என் புருஷன் செத்துட்டான்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. இன்னமும் அவன் என்னை தேடி வருவான்னு நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். ஆனாலும் அவன் செத்துட்டான்னு கொடுக்குற இன்சூரன்ஸ் பணத்தை நான் ஏன் வாங்க ரெடியா இருக்கேன்னா ஊரே சொல்லட்டுங்க, புருஷன் பணத்தால தான் நான் வாழறேன்னு. எனக்கு பொண்ணு இருக்கா இல்ல, அவ ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டவாச்சு எனக்கு காசு வேணும்ல, அதுக்காகவாச்சு நான் அதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஃபீலிங்ஸை போட்டவ எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறா. அப்படியே அந்த பக்கம் அப்பப்போ நமக்கு விட்டு விட்டா ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அதே ஹை ஸ்கூல் போனா 5 பொண்ணுங்களும் ஆசை ஆசையா வளர்த்துச்சுங்களே 3-4 பூனைக்குட்டி. பூனைக்குட்டிக்கு எவனோ விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு எல்லா பூனைக்குட்டிங்களையும் ஒரு இடத்துல போட்டு எரிச்சுட்டானுங்க. ஆனா ஒரு பூனைக்கு மட்டும் ஆயுசு கெட்டி, அது கேட் கில்லர் வச்ச விஷத்தை சாப்பிடல. சோ மத்த பூனைகளை எரிக்கும் போது இது அதுங்க கூட இல்லாம துண்டா தப்பிச்சிருச்சா. அத ஸ்கூல் பொண்ணுங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்கும் போது, அதை கண்டுபிடிக்க தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கோமோ அவ டிடெக்டிவ் தோரணையில பேசுறா. திரும்ப ஹீரோயின்ட்ட வராங்கங்க. நான் உன்னை எதுக்கு அனுப்புனேன், நீ எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கணவனோட சாவு சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்க மட்டும் தானே அனுப்புனேன். மத்தவங்க சாவெல்லாம் நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்க. சரி கேட்ட, நானும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டேன். ஆமா, ஃபேக்டரியில கணவனோட சேர்ந்து ஒர்க் பண்ண அவன் கொலீக்ஸ் 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆளா இறந்துகிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு ஆண், ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். செகண்ட் விக்டிமும் ஆண் தான், கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவன் சாகும்போது அவன் கீப்பா வச்சிருந்த ஒரு பொண்ணும் கார்ல இருந்திருக்கா, கூடவே சேர்ந்து செத்துட்டா. தேர்ட் விக்டிம் ஒரு பொண்ணு. தேர்ட் விக்டிம் அவ வீட்லயே தூக்கு மாட்டிக்கிட்டா. வீட்ல எந்த விதமான சூசைட் நோட்டும் இல்லனாலும் அது சூசைடா தான் இருக்கும்னு போலீஸ் கேஸையே முடிச்சிட்டாங்க. இதுதான் அதை பத்தின தகவல்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனைவியோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் அவ எங்கெல்லாம் போறா வரா அதையும் பார்க்க சொல்லிருப்பா. பார்க்கும்போதும் பெருசா சந்தேகப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. வீட்டை விட்டா சர்ச்சை விட்டா பொண்ணு படிக்கிற ஸ்கூலு, இங்கதான் போனும் பண்ணிருக்கா, போயிட்டு வரதும் அங்கதான். இப்படி எதுலயுமே எந்த லூப் போலும் மாட்டலனா அப்புறம் நான் எங்க போய் தேடுறது இப்படின்னு ஹீரோயின் வெக்ஸ் ஆகிறப்பதான் லேடி ஏஜென்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாங்க. ஏமா அந்த மிஸ் ஆனல்லமா கணவன், அவன் மிஸ் ஆன அடுத்த 3 மாசம் கழிச்சு போலீஸ் கணவனோட மொபைலை ட்ராக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது 3 மாசம் கழிச்சு அவன் போன் வேற ஒரு ஏரியால
ஆன் ஆனதுக்கான ரெக்கார்ட் இருக்கு. மேபி கணவன் செத்துருப்பான், கணவன் போனை வேற யாரும் திருடி இருப்பாங்க அப்படின்னு போலீஸ் அதை விட்டாங்க அப்படின்னு லேடி ஏஜென்ட் சொன்னதும் நல்லதா போச்சு. இதைத்தானடி நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். கரெக்டா எந்த லொகேஷன்ல கணவனோட போன் ஆன் ஆச்சோ அதை மட்டும் சொல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லொகேஷனை கேட்டு அந்த ஏரியால ஹீரோயின் ஒரு பில்டிங்கோட டாப்ல போய் நின்னு இவளுக்கு முன்னால முக்கோண ஷேப்ல இருக்க 3 ஹோட்டல் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றத பாத்துட்டு இருக்கா. 3 ஹோட்டல்லையுமே சரி, முதல்ல ஒரு ஆம்பளை போய் ரூம் எடுக்கிறான், லைட் எரியுது. ரெண்டாவது ஒரு பொண்ணு போறா, லைட் எரியுது. மூணாவதா டெலிவரி பாய் எவனோ ஒருத்தவன் 3 ஹோட்டல் ரூமுக்குள்ளேயும் தனித்தனியா போறான். அவன் போயிட்டு வெளியே வந்ததும் ரூம்ல எரிஞ்சிட்டு இருக்க லைட் ஆஃப் ஆகுது. இதே தாங்க அந்த 3 ஹோட்டல்லையும் லூப் மோட்ல நடந்துட்டு இருக்கு. அதை ஹீரோயின் பில்டிங் மேல நின்னு பாத்துக்கிட்டே இருக்காளா. இதே மாதிரி நம்ம ஸ்கூல் பொண்ணு ஒருத்திய பாத்துட்டு இருக்கோம்ல, அவளும் அவ ஃப்ரெண்டு ஒருத்தியும் ஸ்கூலோட பில்டிங் டாப்ல நின்னு பூனை கொலகாரன் யாரா இருக்கும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாத்துட்டு இருக்க ஸ்கூல் பொண்ணுக்கு உண்மையாவே நாலேஜ் அதிகங்க. பூனைக்கு வச்ச சாப்பாடுல விஷத்தை கலந்துருந்தாங்கல்ல, அந்த சாப்பாடை ஸ்மெல் பண்ணி அதுல எந்த விதமான கெமிக்கலை கலந்து பூனையை கொண்டு இருக்காங்கன்றத கரெக்டா சொல்றா. இவ்வளவு சொல்றவ பூனையை கொலை பண்ணவன கண்டுபிடிக்காமலா விட்டுருவா. அது யாரா இருக்குன்றதுக்கும் சில பாயிண்ட்ஸ் சொல்றா. நைட்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொலகாரன் பூனைகளை கொண்டு இருக்கான். நம்ம ஸ்கூல்லயே பூனைகளை பிடிக்காத ஆள் யாரு? அப்படி மட்டும் இருந்தா பத்தாது, பசங்களாம் எப்ப வெளியே போவாங்க, திரும்ப கிளாஸ்க்கு வருவாங்க, அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நைட் டைம்ல பூனைங்க எங்க இருக்குன்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல பூனையோட சாப்பாட்டுல அவன் எந்த கெமிக்கலை கலந்தானோ அந்த கெமிக்கல் அவன் கைக்கு ஈஸியா வர மாதிரியான ஆளாகவும் அவன் இருக்கணும். யாருன்னு பில்டிங்க்கு மேல நின்னு ஃபர்ஸ்ட் இவங்க கிளாஸ் வாத்தி, ரெண்டாவது இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன், மூணாவது ஸ்கூல்ல கிளீனிங் வேலை பாக்குறவங்க, அவங்களெல்லாம் உத்து பாத்துட்டு இருக்க கூட இருக்க ஃப்ரெண்டு, நம்ம ஸ்கூல்ல யாரு பூனைங்களை வெறுக்கிற ஆளு, ஆனா யாரா வேணா இருக்கட்டும், அநியாயமா வாயில்லாத ஜீவனை கொன்னுட்டாங்கல்ல, எனக்கு மட்டும் அது யாருன்னு தெரிஞ்சுது, இதே மாதிரி விஷத்தை வச்சு அவங்கள கொல்லாம விடவே மாட்டேனே அப்படின்னு ஃப்ரெண்டு காண்டுல கத்திட்டு இருக்கா. இத ஸ்கூல் பொண்ணு பாக்குற பார்வையே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலோ தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்குள்ள ஹீரோயின்ட்ட வர 3 ஹோட்டலையும் முறைச்சு ஹீரோயின் பார்த்ததுல ஹீரோயினுக்கு தெரியற ஒரே விஷயம், இந்த 3 ஹோட்டலையும் கனெக்ட் பண்ற ஒரே ஆள் டெலிவரி மேன். அவனை புடிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு ஹீரோயினும் டிரைவர் தம்பி ஒரு ரூம் எடுத்து அங்க டெலிவரி பாய் வந்ததும் நல்லா முட்டி போட்ட முதல்ல மாதிரி இருந்துகிட்டு, சில்லாக்கிட்டுமா வேலைக்கு மாத்திரை சப்ளை பண்றவனடா நீ, சரி நீ என்னவா வச்சு இருந்துட்டு போ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், இந்த ஃபீல்டுல நல்லா ஊறி போன ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசினா நல்லா இருக்கும், கூட்டின்னு போயான்னு ஹீரோயின் கேட்டு டெலிவரி மேனும் ப்ராஸ்டியூட்டா இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போக, அடிச்சா பாருங்க ஹீரோயின் அந்த பெல்ட்டி காணாம போன கணவனோட போட்டோவை அவகிட்ட காட்டி, இது என் புருஷம்மா 6-7 மாசத்துக்கு முன்னால என்னை விட்டு ஓட்டான், அவன் இங்கதான் இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க, அதான் அவனை தேடி வந்தேன், நீ அவனை பாத்துருக்க அப்படின்னு அவனை பத்தி விசாரிச்சதும், நாங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, இங்க எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும், வரவங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணா ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாளா. ஏமா ப்ளீஸ்மா நல்லா யோசிச்சு பாராமா, நான் தான் சொல்றேனே என் புருஷன் காணாம போய் 6 மாசம் இருக்கும்னு, அந்த டைம்ல நீ வித்தியாசமா யாரையாவது பாத்தியான்னு சொன்னா சேமமா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், இப்பதாங்க ஞாபகம் வருது, நீங்க சொல்ற மாதிரி சில மாசத்துக்கு முன்னால மாஸ்க் போட்ட ஒரு மானங்கிட்ட பையன் வந்திருந்தான், என்ன மாதிரி பொண்ணுங்களை புக் பண்ண மிரோ நெட்ன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஆப் மூலியமா தான் என் மேனேஜர் கிட்ட என்ன புக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ரூமுக்கு வந்ததும் அவனை பார்த்து எனக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சு. நைட்டு நேரம் ரூம்ல இருக்கான், அவன் என்னடானா மூஞ்சில நாய் மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கு மேல சன்கிளாஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. நான் போயும் அதை அவன் அவுக்கல, ரூம்ல மாத்திரை போட டைம் எடுத்துக்கிட்டான் பாருங்க. நான் உடனே என் மேனேஜருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேனே, இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ஏங்கன்னு அனுப்பி விடுறீங்க அப்படின்னு முன்னால நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு செம பயம். மெசேஜ் அனுப்பிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்படியா, சரி உன் மேனேஜருக்கு மெசேஜ் அனுப்பிச்சல, அந்த டேட்டை பார்த்தாலே மாஸ்க் மேன நீ என்னைக்கு பார்த்தேன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, டேட்டை பார்த்து சொல்லான்னு ஹீரோயின் கேக்குறப்போ, இந்த பொண்ணு மாஸ்க் போட்ட ஆளை பார்த்தது அக்டோபர் 21ங்க. சரி அதை விட்டுருவோம், பேச்சுவார்த்தைக்கு நடுவில் அந்த பொண்ணு ஒன்று சொன்னான், அதை நோட் பண்ணீங்களா? இதுக்கு முன்னால நடந்திருக்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எனக்குள்ள ஒரு பயம், அதுக்கு தான் மேனேஜருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொன்னால, அது என்னன்னு கேட்கும்போது, அது ஒரு ரூமருங்க, இங்க இருக்க மக்கள் அடிக்கடி போட்ல பார்ட்டி பண்றது வழக்கம், அப்படி ஒரு நாள் போட்ல நடந்த பார்ட்டிக்கு போன 2 பொண்ணுங்க அடுத்தடுத்து செத்து போயிட்டாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, ஒருத்தி கார் ஆக்சிடென்ட்ல செத்துருக்கா, இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான்னு இந்த பொண்ணு சொன்னதும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே இதே மாதிரி 2 சாவை பார்த்தோம், கார் ஆக்சிடென்ட்ல செகண்ட் விக்டிம் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவன் கீப்பா வச்சிருக்க பொண்ணு, அந்த பொண்ணையும் வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணை பத்தியும் தான் இவ சொல்றா. இவங்க 2 பேரும் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணவங்கல்ல, அவங்களா செத்தாங்கன்னு ஹீரோயின் கேட்டா, பரவாயில்லையே உங்களுக்கு அந்த ரூமை தெரிஞ்சிருக்கே, அது என்னன்னா ஒரு நாள் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க, கப்பல் அடிக்கடி பார்ட்டி பண்ண வராங்கல்ல, அந்த கப்பல்ல வேலை செஞ்ச ஒருத்தவனோட பாடி தான் அது, வேலை செய்யும் போது கீழே விழுந்து செத்துட்டானோ என்னவோ, செத்த அவன் கப்பல்ல மீதி வேற யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு சாபம் விட்டதுனால கப்பல்ல இருந்தவங்களாம் அடுத்தடுத்து செத்து போயிட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. இத ஹீரோயின் கேட்டதும் மண்டைக்குள்ள என்னென்னத்தையோ ஓட்டிக்கிட்டு டிரைவர் தம்பியோட நடந்து போறா. என்னதான் நடக்குது இங்க எனக்கே புரியுது, என்னதான் நடக்குது இங்க எனக்கே புரியுது
புரியுது. நான் முட்டாள்தனமா தான் காணாம போன கணவனையும் 6 மாசத்துக்கு முன்னால இங்க வந்த மாஸ்க் மேனையும் ஒரே ஆளுன்னு நினைக்கிறேன். பட் கணவனோட போன் என்னைக்கு ஆன் ஆயிருக்கோ அதே நாள் தான் மாஸ்க் மேனும் இங்க வந்திருக்கான். அக்டோபர் 21. அதானே இடிக்குது. கணவனோட சாவு தற்கொலையா இருக்குமான்னு பார்த்துட்டு வான்னு ஏஜென்ட் நம்மள அனுப்புனா, வந்து பார்த்தா காணாம போன கணவன் உயிரோட இருக்க மாதிரியே தெரியுதே. ஒருவேளை அந்த சாபத்துக்கு பயந்துதான் ஓடி ஒளிவானோ. எதுவா இருந்தாலும் தன்னோட சொந்த சாவை ஃபேக்கா ரெடி பண்ற அளவுக்கா கணவன் நடந்துப்பான் அப்படின்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னன்னு அவன் உயிரோட இருப்பானோன்னு. அதுக்கேத்த மாதிரி இதுக்கு அடுத்த நாள் சர்ச்சில் கணவனோட பொண்ணு மற்றும் சில சின்ன பசங்களாம் சேர்ந்து பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்காங்க. பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கணவன் மனைவியோட பொண்ணும் அடிக்கடி கதவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கா. நேத்து இந்த பொண்ணு சில டிராயிங் வரைஞ்சி சில நோட்ஸ் எல்லாம் எழுதி நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருந்ததை ஹீரோயின் பார்த்தால. அதுல எழுதிருப்பா, நேத்தோ முந்தா நேத்தோ என் அப்பா திடீர்னு என் கனவுல வந்தாரு. வந்தவர் எனக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுத்தாரு. அது இன்னமும் என்கிட்ட இருக்குன்னு. கனவுல வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பொருள் கொடுத்திருந்தா அது எப்படிங்க நிஜமா கையில இருக்கும்? கனவு கனவா தானே போவோம். சின்ன பொண்ணு பொய் சொல்ற மாதிரி எதையும் வரையவோ எழுதவோ போறது இல்ல. இப்ப வேற கதவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காளா. கொக்கா மக்கா, அப்ப இந்த பொண்ணோட அப்பா சத்தியமா உயிரோட இருந்து அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணி தான் கதவையே பார்த்துட்டு இருக்காளோ. இந்த பக்கம் மனைவியோட முகத்தை பார்த்தா கணவன் செத்துட்டான்ற மாதிரியோ காணாம போயிட்டான்ற மாதிரியோ ஒரு சின்ன வருத்தம் கூட அவன் மூஞ்சில தெரியல. அதோட மனைவியும் பொண்ணும் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது வெளியே வந்த ஹீரோயின் மனைவியோட காரை எட்டி பாக்குறா. உள்ள ஒரே ஸ்நாக்ஸா இருக்குங்க. எல்லாமே சுகர் கலந்த ஸ்நாக்ஸ். இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது மனைவியும் பொண்ணும் தானே. பொண்ணுக்கோ டயபெட்டிக்ஸ் இருக்கு. அவ சுகரை தொடவே கூடாது. இவ்வளோ சுகர் ஸ்நாக்ஸ் இருக்குன்னா அது பொண்ணுக்கு இல்ல வேற யாருக்கோ தானே. நம்ம சந்தேகப்படுற மாதிரி கணவன் உயிரோட இருந்து வீட்டுக்குள்ளதான் மனைவி அவனை ஒளிச்சு வச்சிருப்பாளோ. பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு மனைவியை வீட்டுக்கு வரவிடாம பண்ணணும்ல. அப்பதான் நாங்க போய் தேட முடியும். சோ இங்க மனைவியோட காரை பஞ்சர் பண்ணிட்டு அதை போலீஸ்க்கும் தகவலா கொடுத்த ஹீரோயின் இங்க கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுங்க. ஹீரோயின் டிரைவர் தம்பியோட மனைவி வீட்டுக்கு போக ரெடி ஆகுறா. அதுக்குள்ள நமக்கு எப்பவுமே காட்டுற ஸ்கூல் பொண்ணுகிட்ட போனா ராத்திரி நேரம் ஸ்கூல்ல யாருமே இல்ல. செக்யூரிட்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்ச ஸ்கூல் பொண்ணு ரூம்ல இருக்க ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸ் பாட்டில் ஒண்ணுல விஷத்தை கலக்குறாங்க. பூனையை கொண்டது யாருன்னு புடிச்சிட்டா போல. அவனை பழிவாங்க பல்லான பிளான் போட்டுட்டு இருக்கா. அது வரைக்கும் அதை நிறுத்திட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா ஹீரோயினும் டிரைவர் தம்பியும் வீட்டுக்குள்ள எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க. சந்தேகப்பட்ட மாதிரி எங்கேயுமே கணவனை காணோம். அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து அங்க ஒரு ட்ரம்ல என்னென்ன பொருளையோ போட்டு எரிச்சிருக்காங்க. அதை ஹீரோயின் தடவிட்டு இருக்கப்போ டிரைவர் தம்பி வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை ஹீரோயின் காதுல வச்சா ரொம்ப கிட்ட இல்ல, கொஞ்சம் தூரமா இருந்து பேசினா ஒரு மாதிரி கேட்கும்ல போன்ல குறைன்னு. அப்படி என் பாஸ் கிட் சிக் சாப் எட் வா இந்த மாதிரி தாங்க கேக்குது. வாக்கி டாக்கியை திருப்பி பார்த்தா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இதே மாதிரி இன்னொரு வாக்கி டாக்கி இருந்தா மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடியும்னு இருக்கு. சோ இன்னொரு வாக்கி டாக்கி 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தானே எங்கேயோ இருக்கணும். கண்ணாலேயே அந்த இடத்த ஸ்கேன் பண்ணிட்டு ஹீரோயின் தனியா டிரைவர் தம்பி தனியான்னு தனித்தனியா பிரிஞ்சு தேடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆள் பதுங்குற மாதிரியான ஒரு இடத்தையும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. உள்ள போறதுக்குள்ளங்க யாரோ தேடி வராங்கன்னு நினைச்சு காணாம போனதா செத்து போயிட்டு தான் நினைச்ச கணவன் அங்கதான் பதுங்கி இருந்திருக்கான். ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை துரத்த அவன் ஹீரோயின் அடிச்சு போட்டு ஓட இவன் போற வழியெல்லாம் தப்பிக்கிறதுக்கான, அதாவது எந்த டைரக்ஷன்ல நீ போகணுன்றதுக்கான மார்க்ஸ் எல்லாம் ரோட்டோரமா இருக்க மரத்துல இருட்டுல மட்டுமே தெரியற மாதிரி பால் பச்சை கலர்ல பெயிண்டா அடிச்சு வச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் போறானா. பின்னால வந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லைட் அடிச்சு பார்க்கும்போது மரத்துல அந்த வெளிச்சம் தெரியல. லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவளும் பிடிச்சிடுறா. சோ இப்படியேங்க கணவன் மார்க்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கடைசியா ஒரு மலையடி வாரத்துல குட்டியா ஒரு ரூம் இருக்கிறத பாக்குறான். அட பாவமே, அங்கேயாடா நான் போய் ஒளியணும், எல்லாம் விதி. சரி போவோன்னு இவன் அந்த பில்டிங்ல நுழைஞ்ச அடுத்த செகண்ட் தாங்க டக்குன்னு மலை சரிவாகி மண்ணெல்லாம் டோருக்கு முன்னால விழுந்து டோரு மூடிக்குது. ஹீரோயின் போய் திறக்க ட்ரை பண்றப்போ முடியல. அங்கதான் ஒரு மரண மாசான ட்விஸ்ட். இங்க நடக்கிற எல்லாத்தையும் மலைக்கு மேல பைனாகுலரை வச்சு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. கதவை திறக்க முடியாம கஷ்டப்பட்டு திறந்த ஹீரோயின் உள்ள கணவனோட நிலைமைய பார்த்தா ஆளு அவுட் ஆன மாதிரி தாங்க தெரியுது. எப்படி இதுன்ற மண்டை கொச்சலோட ஹீரோயின் திரும்பி தூரத்துல நிக்கிற பொண்ணையும் பாத்துறா. அங்க சீனை கட் பண்ணா ஹை ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல் பொண்ணு ஒரு ஜூஸ் பாட்டில்ல விஷத்தை கலந்தால அதை குடிக்கிறது அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன். ஜூஸை குடிச்சு சாகிறதுக்கு முன்னாலேயே பூனையோட சவுண்டை கேட்டு பூனை மேல அவ்வளோ கோவத்துல ரூம்ல உட்கார்ந்த மெனிக்கே கத்துறான். சோ இவன் தானே கேட்ஸ் எல்லாம் கொலை பண்ண கில்லர். அதை ஸ்கூல் பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் குடிக்கிற ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டு இருக்கா. குடிச்ச ஆளு ரூமுக்குள்ளேயே செத்துட்டான். வெளியே அவன் சாவர வரைக்குங்க கதவுக்கு பக்கத்திலேயே உட்காந்து அவன் செத்துட்டானா இல்லையான்றத ஸ்கூல் பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறா. கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு அவளை தெளிவா இருக்கானா பாத்துக்கோங்களேன். இது முடிய மறுநாள் கிளாஸ் ரூம்ல ஸ்கூல் பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட நேத்து நீ என்கிட்ட சொன்னல பூனைய கொன்னவன் மட்டும் கையில மாட்டினா அவனுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுடுவான்னு நல்லா மர்மமான மண்ணாங்கட்டி மாதிரியே இருப்பான்ல வாட்ச்மேன், அவன் தான் பூனையை கொலை பண்ண கில்லர். நான் அதை கண்டுபிடிச்சி நீ ஆசைப்பட்ட மாதிரியே விஷம் கொடுத்து அவனை பொட்டும் தள்ளி
தள்ளிட்டேன் அப்படின்னு ஒரு கொலைய பண்ணிட்டு வெள்ளாட்டுத்தனமா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா வில்லத்தனமா ஸ்கூல் பொண்ணு அவ பண்ணத ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவ மிரண்டு போறாளா. அதே நேரம் நடந்த வாட்ச்மேன் கொலைய பத்தி பொண்ணுங்கள்ட்ட சில கேள்வி கேட்க, இந்த பொண்ணுங்களோட வாத்தியார்னு ஒருத்தவரை பார்த்திருந்தோம் இல்லையா, அவரோட மனைவியான ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க வராங்க. ட்விஸ்ட் என்னன்னா, வந்திருக்க இன்ஸ்பெக்டர் தாங்க நம்ம பார்த்த ஹீரோயின். ஸ்கூல் பொண்ணு உட்பட அவ ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் தான். எப்ப ஸ்கூல் முடிஞ்சாலும் டெய்லியும் வீட்டுக்கு லேட்டா போறவங்க. சோ அந்த 5 பேரை விசாரிக்க தான் ஹீரோயின் வந்திருக்கா. 4 பேரும் போயிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னாலும் ஸ்கூல் பொண்ணு உட்காந்த இடத்த விட்டு கூட ஏஞ்சிருக்கல. ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்லமா ஏஞ்சிரு, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு ஹீரோயின் சொல்றா. பிளாஷ்பேக்ல ஹீரோயினும் ஸ்கூல் பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்தா அதே ஹீரோயினும் வளர்ந்த அதே ஸ்கூல் பொண்ணும் நேருதல்ல பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் பொண்ணு தான் வில்லியா இருப்பா. இனிமேல் அதி புத்திசாலியான ஹீரோயினுக்கும் சரித்திர சைக்கோவான வில்லிக்கும் நடுவுல நடக்க போற மைண்ட் கேம் தான் கதையாவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. நடுவுல கொலைலாம் வேற நடக்குது. அது ஏன் எதுக்குன்ற ட்விஸ்ட போக போக பாத்துருவோமா. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடபா பாய்.